ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல டேட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸல் சீரீஸில் வந்து டேட்ஸ், அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், வி லுக்அப், ஹச் லுக்அப், அப்புறம் பிவட் டேபிள், இன்னும் வேற என்ன இருக்கு. ஸோ இது மாதிரி சில டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ன்ற ஒரு சாப்டர்ல பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இனிஷியலாக மேக்ஸ் வீடியோவாக இருந்தது வந்து எக்ஸல். இதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அக்கௌண்டிங்லாம் நான் வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். அக்கௌண்டிங் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எப்படி பாருங்க. ஓகேவா? அந்த ப்ரீவியஸ் வீடியோல இருந்ததும் இப்போ இருக்கிறதும் நான் தான். என்ன அதுல மீச தாடியோட எல்லாம் இருப்பேன். இப்ப எம்பிஏ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மீச தாடி எல்லாம் வலிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஒரு டேட் டைப் பண்றோம் அப்படின்றப்ப நம்ம சிஸ்டம்ல வந்து டேட் என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அந்த ஃபார்மேட்ல தான் வந்து எக்ஸல் வந்து டேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ என்னோட சிஸ்டம்ல வந்து இன்னைக்கு 1/9/2024 இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் செப்டம்பர் 24 போடுறோம் பாருங்களேன். ஸோ அப்படி இல்லைன்னா 01/09/2022. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த நம்பர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு கீழே இருக்க இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணோம்னா, ஸோ இங்க வந்து ஆல்ரெடி நமக்கு டேட்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அப்படி இல்லை அப்படின்றப்ப நம்ம வந்து கஸ்டம் பண்ணிக்கலாம் அந்த டேட்டை. ஓகேவா? ஸோ நான் இப்போ நான் வந்து இந்த டேட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? சி இந்த 1/9/2024 இருக்கா. ஸோ இந்த டேட்டை நான் எப்படி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டம் போய்க்கோங்க. இந்த டைப் இருக்கா. ஸோ இந்த டைப் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இப்போ இன்னைக்கு வந்து என்ன டேனா, இன்னைக்கு சண்டே. ஓகேவா? இப்போ நான் வந்து வெறும் 3D டைப் பண்றேன். ஸோ 3D டைப் பண்ணனா இன்னைக்கு அந்த என்ன டேவோ அந்த டேவோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் வரும். ஓகேவா? அதுவே 4D நான் டைப் பண்ணனா இன்னைக்கு என்ன டேவோ அந்த டே வந்து கம்ப்ளீட்டா காட்டும். ஓகேவா? இன்னைக்கு சண்டேனா சண்டேன்றது வந்து கம்ப்ளீட்டா காட்டும். ஓகேவா? ஸோ 3D வந்து அந்த டேவோட அப்ரிவேட்டட் ஃபார்ம், 4D வந்து அந்த டேவை வந்து அப்படியே காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன். அதுக்கப்புறம் 2D டைப் பண்ணணும். டிடி. இந்த டி வந்து என்ன பண்ணும்னா இன்னைக்கு டேட்டோட, அதாவது இன்னைக்கு என்ன டேட் 01, அதாவது இன்னைக்கு 1 செப்டம்பர்ன்றப்ப 01 காட்டும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மந்த்துக்கு வந்து ஸோ மந்த்துக்கும் இதே மாதிரி அப்ரிவேட்டட் ஃபார்ம் அண்ட் ஃபுல்லா, அதாவது அந்த மந்த் வந்து ஃபுல்லா இப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு காட்டும். அப்படின்னா ஜான், ஃபெப், மார்ச் இந்த மாதிரி மட்டும் காட்டும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா எம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று. ஸோ மந்த் வந்து இல்ல எனக்கு நம்பர்ல டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2M டைப் பண்ணனா இது செப்டம்பர் மந்தா. ஸோ செப்டம்பருக்கு வந்து 09 காட்டும். ஓகேவா? ஸோ 2M டைப் பண்ணனா எனக்கு வேணும்ன்ற மந்த் வந்து நம்பர்ல காட்டும். அதுவே 3M டைப் பண்ணனா செப்டம்பரோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் மட்டும் இருக்கும். ஓகேவா? 4M டைப் பண்ணனா அந்த மந்தோட ஃபுல், அந்த மந்த் என்னவோ அதை அப்படியே காட்டும். ஓகேவா? தட் இஸ் செப்டம்பர்னு காட்டும். ஓகேவா? அதாவது செப் இல்ல ஜான், ஃபெப்னு காட்டாம ஜான்வரி, பிப்ரவரி, செப்டம்பர் இந்த மாதிரி காட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இயர். ஸோ இயர்ல 2Y டைப் பண்ணனா வெறும் அந்த இப்ப 2024ஓட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் காட்டும். அதுவே 3Y இல்ல 4Y நான் போட்டேன்னா அந்த இயரோட ஃபுல்லா காட்டும். ஓகேவா? தட் இஸ் 2024 அப்படின்னு காட்டும். கிளியர்? ஸோ இதுதான் வந்து இந்த டேட்ஸை வந்து கஸ்டம் பண்ற ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ திரும்ப சொல்றேன் பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ், அந்த நம்பருக்கு கீழே இருக்க ஆரோ மார்க் டச் பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபார்மேட் செல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதுல ஆல்ரெடி ஒரு டேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கு இந்த கஸ்டம்ன்றதுக்கு வந்துட்டு இந்த டைப்ல ஃபுல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 3D மட்டும் போட்டோம்னா அந்த டேவோட அதாவது சன் இல்லைன்னா மந்த் டியூஏ இல்லைன்னா இந்த மாதிரி மட்டும் காட்டும். 4D போட்டா சண்டே, மண்டே, டியூஸ்டேன்ற மாதிரி ஃபுல்லா காட்டும். அடுத்து 2D போட்டோம்னா இன்னைக்கு டேட்டு காட்டும். ஓகேவா? அடுத்து மந்த்துக்கு வெறும் 2M போட்டோம்னா இந்த மந்தோட நம்பர் காட்டும். ஓகேவா? ஸோ 2M மட்டும் போட்டோம்னா செப்டம்பருக்கு 09 காட்டும். இதே ஜான்வரியா இருந்துச்சுன்னா 01 காட்டிடும். 3M போட்டோம்னா அந்த மந்தோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் காட்டும். ஸோ 4M போட்டோம்னா அந்த மந்தோட ஃபுல்லா
அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இயருக்கு 2y போட்டோம்னா அந்த இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் கிடைக்கும். 4y போட்டோம்னா அந்த இயரோட ஃபுல் டிஜிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே கொடுத்தோம்னா இந்த டேட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். சண்டே 01 செப்டம்பர் 2024. கிளியர்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இங்க இருக்குல்ல இமேஜ், இந்த இமேஜ்ல இருக்க மாதிரியே நம்ம வந்து கொண்டு வர போறோம். ஓகேவா? தட் இஸ் வெறும் ஃபார்முலாஸ் இல்லைன்னா ஒன்னொன்னா டைப் பண்ணாம எப்படி ஃபார்மேட்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? 01, அதாவது January 1st 2010 இருக்கா? அடுத்து இருக்க எல்லா காலம்லயும் கன்சிக்வெண்டா 1 டே தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, 01 01 2010. ஓகேவா? என்டர். ஸோ இப்போ ஜஸ்ட் இது அப்படியே டிராக் பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். அப்படி இல்லைன்னா வேற எப்படி பண்ணலாம்? 01 01 2010. ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவல் டு இந்த டேட் பிளஸ் 1. இப்போ ஆட் ஆயிடுச்சா? கிளியர்? அப்படி இல்லைன்னா டேட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா கூட இருக்கு. ஃபர்ஸ்ட் 01 01 2010. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண ஈக்குவல் டு டேட். ஓகேவா? ஒரு டேட்ல என்ன இருக்கும்? டே, மந்த் அண்ட் இயர் இருக்குமா? ஸோ இப்போ நான் ஈக்குவல் டு டேட்னு போட்டேன்னா ஃபர்ஸ்ட் இயர் காட்டுதா? ஸோ நான் என்ன பண்ணா இயர்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு எனக்கு இதுதான் ரெஃபரன்ஸ் இயர், தட் இஸ் L6ல இருக்குல்ல, இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் இயர். இதை வச்சுதான் நான் என்னோட அடுத்த காலம்ல இருக்க டேட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்றேன்னு பாருங்க. இப்போ L6ல வந்து என்ன இருக்குன்னா 1st January 2010 இருக்கா? இப்போ L7ல எனக்கு என்ன வரணும்? 2nd January 2010 வரணும். தட் இஸ் டே மட்டும் ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இயரும் மந்த்தும் சேமா தான் இருக்க போது, டே மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போனா இயரை அப்படியே போடுங்க. நெக்ஸ்ட் கமா மந்த்னு டைப் பண்ணிட்டு இந்த பிராக்கெட் குள்ளார என்ன போட போறதுன்னு வந்து ரெஃபரல் டேட். ஓகேவா? ஸோ திரும்ப இதையே கிளிக் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. தென் கமா டே ஓபன் பண்ணிட்டு இதே இதை போட்டுட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பிளஸ் 1ன்னு போடணும். அதுக்கப்புறம் ஹோல் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணனா எனக்கு வந்து டே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? கிளியர்? அதாவது there are 3 ways to by which we can solve this first column alone. ஓகேவா? அதாவது 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி டேட் கண்டினியூஸா வர்றத நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டேட் டைப் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணனாலும் எனக்கு வரும். அப்படி இல்லைன்னா எனக்கு எவ்வளோ டே இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு நாள் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸோ செகண்ட் காலம்ல வந்து ஈக்குவல் டு ப்ரீவியஸ் டேட் பிளஸ் 1ன்னு போட்டாலும் இதே மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா டேட்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, ஒரு நிமிஷம் இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஷோ பண்றேன்னு பார்த்துக்கோங்க. மேபி ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த இப்போ அடுத்த காலம்ல என்ன இருக்கு? எனக்கு வந்து இதுவே தான். ஓகேவா? 01 01 2010. கரெக்டா? பட் ஆனா எனக்கு இங்க மந்த் வந்து அப்ரிவேட்டட் ஃபார்ம்ல இருக்கா? நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இதை டிராக் பண்றேன். இதை டிராக் பண்ணிட்டு இந்த காலமை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதாவது எனக்கு இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு நம்பர்ல போயிட்டு கஸ்டம். ஸோ எனக்கு என்ன வேணும்? 01 January 2010 வேணும். அப்போ எனக்கு மந்த் அப்ரிவேட்டட் ஃபார்ம்ல இருக்க கூடாது, ஃபுல்லா வேணுமா? அப்போ என்ன பண்ணணும்? டிடி ஸ்பேஸ் MMMM. ஓகேவா? ஸோ இந்த மேல சாம்பிள்ன்ற இடத்துலயே வந்து நமக்கு வந்து காட்டும். அதாவது நம்ம இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டம் பண்ணா எக்ஸல் ஷீட்ல எப்படி காட்டும்னு சொல்லிட்டு. ஓகேவா? தென் ஸ்பேஸ் போட்டுட்டு YYYY. ஓகேவா? இப்ப ஓகே கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே அதாவது மந்த் வந்து எக்ஸ்பாண்ட் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை. ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா வெறும் ஜான் 2010. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், இப்போ வந்து ஜஸ்ட் எல்லாமே ஒரு பர்முடேஷன் காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து இழுத்து பார்க்குறேன்.
என்னாச்சு? ஜான், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஓகே. ஸோ இது மாதிரி பண்ண, அதாவது ஜஸ்ட் நான் டிராக் தான் பண்ணேன், எனக்கு வந்து அந்த சீரீஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஸோ அந்த டேட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஈக்குவல் டு டேட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து ஈச் சப்சிக்வெண்ட் காலம்ல வந்து மந்த் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? இப்போ இயர் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். மந்த்னு போட்டுட்டு open it, this referral, close it, plus 1, comma, date, enter. அதாவது L6 month, சாரி டேட் இல்ல டே. ஓகேவா? இப்போ இதை நான் வந்து டிராக் பண்றேன். பட் எனக்கு வந்து ஜான் 10ன்ற மாதிரி மட்டும்தான் காட்டணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு நம்பர்ல போயிட்டு கஸ்டம், ஸோ டைப்ல வந்து எனக்கு எந்த மாதிரி வேணும்? வெறும் அந்த மந்தோட அப்ரிவேட்டட் ஃபார்ம்ல வேணுமா? ஸோ அப்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் த மந்த்துக்கு வந்து 3M போடணும். தென் ஒரு ஹைஃபன் இருக்கு, அதுக்கப்புறம் 2 Y போடணும். ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த இயர். ஸோ கிளிக் ஓகே, எவ்ரிதிங் வில் கெட் சேஞ்ச். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கு? 15th March 2010. 15 மார்ச்ன்றப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 03/2010. ஓகே. இப்ப இந்த நெக்ஸ்ட் டேட் என்ன இருக்கு? 7 days இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 22 + 7 வந்து 29. 7 தானே? ஓகே. அப்போ ஸோ ஈக்குவல் டு திஸ் டேட் பிளஸ் 7. ஓகேவா? 22 வந்துருச்சா? நெக்ஸ்ட் அப்படியே இதை டிராக் பண்ணோம்னா we will get the series. ஓகேவா? அடுத்து இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு நம்பர்ஸ்ல போயிட்டு கஸ்டம், ஸோ இதை எரேஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? அது என்ன டேன்னு வேணுமா? அப்போ அப்ரிவேட்டட் ஃபார்ம்ல இருக்கு, ஸோ DDD. ஓகே. அடுத்து ஸ்பேஸ், அந்த டேட்டோட நம்பர் இருக்கு, அப்போ DD ஸ்பேஸ். மந்தோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் இருக்கு, அப்போ 3M போடணும், MMM ஸ்பேஸ். அந்த இயரோட ஷார்ட் ஃபார்ம் இருக்கு, அப்ப 2 Y போடணும், YY. ஓகே. ஸோ நவ் கிளிக் ஓகே, எவ்ரிதிங் வில் கெட் சேஞ்ச். ஓகேவா? சி, இப்போ அந்த, அதாவது இந்த இமேஜ்ல இருக்க மாதிரியே நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் டைப் பண்ணி அடுத்து அதுக்கு ஒரு ஃபார்முலாவோ இல்ல சம் ஃபங்க்ஷனோ யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? ராதர் than டைப்பிங் த என்டையர் திங், I just typed the first row and then used a certain conditions and formulas to obtain the entire column. Okay. Yeah. So this is our second sheet. Okay. So this is the second question. So இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஏல இருக்க மாதிரி பண்ணுவோமா? ஸோ இங்க என்ன இருக்கு? Jan 10 இருக்கா? ஸோ Jan 2010. ஓகே. நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன இருக்கு? ஏப்ரல், அடுத்து ஜூலை, அடுத்து அக்டோபர். ஸோ ஜான் டு ஏப்ரல் என்ன? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஸோ இட் இஸ் இன்க்ரீசிங் பை 3. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ இங்க ஈக்குவல் டு போட்டுட்டு இதை போட்டு +3 போட்டா என்ன வருது? Jan 10 தான் இருக்கா? தட் மீன்ஸ் இது இங்க வந்து கணக்குப்படி என்னன்னா 1ஆம் தேதி. ஓகேவா? அடுத்து 4ஆம் தேதி ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இங்க வந்து டேட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர மந்த் இன்க்ரீஸ் ஆகல. ஓகேவா? சோ அதுக்கு என்ன பண்ணலாம்? சோ நம்ம நார்மலா அந்த டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு டேட், சோ ஓபன்ல இயர். சோ நான் வந்து இயர் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. சோ அதனால இந்த ரெஃபரன்ஸ் இயரை கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணிடுறேன். கமா மந்த், இந்த ரெஃபரன்ஸ் மந்த் கூட 3 months ஆட் ஆகுது. ஓகேவா? தென் கமா டே. சோ டே வந்து அது இன்க்ரீஸ் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி அது அப்படியே ரெண்டு போகும். ஓகேவா? If you click enter, we will get April. ஓகேவா? So then just drag it, we will get the required solution. ஓகேவா?
ஸோ இங்க என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா இந்த டேட்டோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் டேட். ஓகே, அடுத்து ஸோ இங்க என்ன இருக்கு காலம் 2ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து May 3, அடுத்து May 17, அடுத்து May 4, அடுத்து May 18. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபிஃப்த் இது எல்லாமே 1 இன்க்ரீஸ் ஆகுது. 2, 4, 6 எல்லாம் 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 2 இதை டைப் பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்க நான் பண்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் 03 மே வந்து 05 05 இயர் வந்து 2010. அடுத்து என்டர். இந்த செகண்ட் ஒன்னு அப்படியே டைப் பண்ணிடுவோம். 17/05 2010. ஓகேவா, இப்ப தேர்ட் ரோ என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் டேட் பிளஸ் 1. ஸோ ஈக்குவல் டு திஸ் பிளஸ் 1. என்டர். அடுத்து ஸோ இந்த ஃபோர்த் டேட் என்னவா இருக்கு? ஈக்குவல் டு இந்த செகண்ட் டேட் பிளஸ் 1. என்டர். இப்ப இந்த செகண்ட் டேட்ல இருந்து டிராக் பண்ணுவோம்னா the series will get filled. ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரி நம்ம கஸ்டம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்பர்ஸ்ல போயிட்டு கஸ்டம், ஸோ ஜஸ்ட் எரேஸ் இட். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? அது என்ன டேன்றது வேணுமா? ஸோ இப்போ 4 டி போடுறேன். டி 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 டி. அடுத்து ஸ்பேஸ், அந்த நம்பர் இருக்கு அப்ப டி டி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ், அதுக்கப்புறம் மெயின் ஃபுல்லா இருக்கு அப்போ எம் எம் எம், இன்னொரு எம் போட்டுரும். ஓகேவா, பிகாஸ் மேயோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் நார்மல் ஃபார்ம் ரெண்டுமே வந்து மெயின் தான் இருக்க போகுது. ஓகேவா, அடுத்து ஸ்லாஷ், இயர் வந்து 4 டிஜிட் இருக்கு. ஸோ அப்போ ஒய் 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 ஒய். ஓகே, now this will get changed. clear? அடுத்து ஸோ தேர்ட் காலம்ல என்ன இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் April 2010, செகண்ட் 10 2011, 12, 13, 14. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒவ்வொரு அடுத்தடுத்த ரோலையும் the year is increasing by 1. ஓகேவா, அப்போ நம்ம டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க 01 ஏப்ரல் என்னவா இருக்கும்? மார்ச், ஏப்ரல் 4, 04 2010. ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஓகே லாஸ்ட்ல 1 ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு டேட். ஸோ இந்த இயர்னு டைப் பண்ணும் இயர். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இயர் கூட பிளஸ் 1. ஓகேவா, அடுத்து மந்த் அண்ட் டே அப்படியே போட்டுக்கிட்டா போதும். MONTH ஓபன் பண்ணி கமா டே என்டர். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் எனக்கு இயர் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இதை நான் அப்படியே டிராக் பண்ணேன்னா எனக்கு எல்லா இது ஏப்ரல் தான் இருக்கு, பட் டேட் மட்டும் தான் மாறிடுது. ஓகேவா, ஸோ இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு நம்பர்ஸ்ல போயிட்டு கஸ்டம். ஸோ எனக்கு என்ன மாதிரி வேணும்? டேட்டு, மந்த், இயர். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஓகே, எஸ், எவ்ரிதிங் வில் கெட் கிளியர். ஓகே, அடுத்து இங்க என்ன இருக்கு? 1st January 31st, அடுத்து 2nd March. 30 days இன்க்ரீஸ் ஆகுதா? ஆமா, 30 டேஸா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் டைப் பண்ணுங்க. 01/01/2010 என்டர். அடுத்து ஈக்குவல் டு திஸ் டேட் பிளஸ் 30. ஓகே, ஸோ அடுத்து அப்படியே இதை பிடிச்சி ட்ராக் பண்ணோம்னா ஸோ வி வில் கெட் த ஆன்சர். ஓகேவா, அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நம்பர்ஸ் கஸ்டம். எனக்கு என்ன மாதிரி வேணும்? மந்த் வந்து அப்ரிவேட்டட் ஃபார்ம் வரும். கரெக்டா? ஓகே, யா, ஸோ எவ்ரிதிங் வில் கெட் கிளியர். ஓகேவா, ஸோ கொஸ்டினுக்கு என்ன மாதிரி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் அரேஞ்ச். ஓகே, ஸோ இந்த இன்னொருத்துல ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து இப்படி இருக்கு. இந்த மாதிரி ஹேஷ் 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 இருந்துச்சுன்னா அந்த செல்லுல வர்ற வேல்யூ வந்து பெருசா இருக்கு, அந்த இடத்துல வந்து அதை 10ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த மாதிரி 2-3 இடத்துல ஹேஷ் ஹேஷ் ஹேஷா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்னொன்னா புடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொண்டு போய் இழுத்துக்கிட்டு இருப்போம். ஓகேவா, இந்த மாதிரி இழுத்துட்டு இருப்போம். பட் அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. சரி, இப்போ இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன். ஓகேவா, அடுத்து ஃபர்ஸ்ட் ஆல்ட் கீட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் அதுவே ஓப்பன் ஆகும். அடுத்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹச்,
அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் ஐ. ஓகேவா? ஸோ எல்லாமே அட் அ டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த காலம் வித்துக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட்கட் கீ. ஸோ அதே மாதிரி ஆல்ட் HOA இது பண்ணோம்னா அந்த ரோவோட இதுக்கு அரேஞ்ச் ஆயிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸல்ல வந்து டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பத்தி பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.